Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல kids favorite recipe banana pancake எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இன்றைக்கி 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வாழைப்பழமாக இருக்குது அப்படிங்கிறனால 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பெரிய வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 இல்லை 2 யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்க போகிறோம். இதை போல் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்தையுமே தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா வாழைப்பழத்தையுமே தோல் நீக்கிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். 1 கப் மைதா மாவு அது இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துக்கிறோம், நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா திக்கான மாவு ஸ்டேஜுக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா திக்காக நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேன்கேக் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பட்டர் சேர்க்குறோம், நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை குட்டி தோசை மாதிரி ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு குட்டியாக ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வெந்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். பேன்கேக் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா பேன்கேக் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.